கோயில் எழுப்பக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுடைய செயல் பெரும் நெகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தங்களுடைய மதத்தை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்புகளும் கண்டனங்களும் கிளம்பின நிலையில அதை எதிர்த்து போராடி ஆஞ்சநேயர் கோயிலை கட்டிட்டு வராங்க. தங்களுடைய தந்தையுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தந்தை விட்டு சென்ற இந்த கோயிலை கட்டி முடிக்கும் வேலையில ஈடுபட்டுட்டு வராங்க. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிச்சாரலா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க ரோஜ் மற்றும் சந்த் பாஷா ஆகிய சகோதரர்கள். இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டுறத இவங்க ரொம்பவே மும்முரமா செஞ்சுட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா சபதம் எடுத்து கோயிலை கட்டும் பணியில ஈடுபட்டு வராங்க. இவங்களுடைய மதத்தை சேர்ந்தவங்க இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சும் கண்டனங்களை தெரிவிச்சும் மத ரீதியா நிறைய தொல்லைகளை கொடுத்தும் இவங்க ஆஞ்சநேயர் கோயிலை கட்டும் பணிய நிறுத்தாம தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க. இதுக்கு காரணம் தங்களுடைய தந்தையுடைய கனவை நிறைவேற்றணும் அப்படின்றது தானாம். இந்த நபர்களுடைய தாத்தா தனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தவம் இருந்ததாகவும் அப்போ ஒரு இந்து சாமியார் கிட்ட போய் வேண்டிக்கிட்ட நிலையில தினமும் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வந்தா ஒரு மகனும் அவருக்கு இன்னும் 2 மகன்களும் பிறப்பாங்க அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதா கூறப்படுது. அதை நம்பி இவங்களுடைய தாத்தா ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து பூஜை செஞ்சுட்டு வந்த நிலையில அவருக்கு ஒரு மகன் பிறந்தாரு. அவருக்கு அம்ஜித் பாஷா அப்படின்னு பெயரிட்டு வளர்த்துட்டு வந்தாரு. அம்ஜித் பாஷாவுடைய மகன்கள் தான் இவங்க 2 பேரும். இந்த நிலையில தான் இவங்களுடைய தந்தையான அம்ஜித் பாஷா ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து தன்னுடைய நிலத்திலேயே அதுக்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவர் ஆஞ்சநேயர் கோயில் கட்டும் பணியை தொடங்கி இருந்தாலும் மத ரீதியா அவருக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்ததா கூறப்படுது. இதுக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்பினாலும் இதை விடாம இவர் செஞ்சுட்டே வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அம்ஜித் பாஷா உயிரிழக்க அவருக்கு இறுதி சடங்குகளை செய்ய சொந்த ஊர்ல அனுமதி தரல அப்படின்னு கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் தங்களுடைய தந்தையுடைய உடலை திருப்பதியில அடக்கம் செஞ்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்துதான் தங்களுடைய தந்தையுடைய கனவான ஆஞ்சநேயர் கோயிலை கட்டுறத இவங்க தீவிரமா கையில் எடுத்து இப்போ அதை கட்டிட்டு வராங்க. கூடிய விரைவில் கோயிலை கட்டி முடிச்சு பொதுமக்களுக்கு வழிபாடு செய்யறதுக்கு ஏற்பாடுகள் செய்ய போறதா இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.